ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்தரத்தை நமக்காக தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதுக்கு விளக்க உரை அளித்தவர் ஸ்ரீ சேஷாத்ரி ஐயா அவர்கள். இன்னைக்கு ஸ்லோகா 4 நாம பார்க்க போறோம். ஓம் சேஷ சாயினே நமஹா. புராணங்களில் குறிப்பிட்டுள்ளபடி மகாவிஷ்ணுவானவர் அந்த 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் அனந்தரின் மேல் சயனித்திருக்கிறார். இந்த ஆதிசேஷன் தான் இந்த உலகத்தையே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. ஸ்ரீ சாயி பாபா பக்தர்கள் எந்த ரூபத்துல தன்னை வழிபடணும்னு அவங்க விரும்புறாங்களோ அந்த ரூபமாவே அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களோட நம்பிக்கைய மேலும் வலுவூட்டி இருக்கிறார். அப்படிதான் ஸ்ரீ சாயி பாபா ராமராவும் கிருஷ்ணராவும் சிவனாவும் மாருதியாவும் அவங்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் ஸ்ரீ சாயி பாபா தன்னுடைய பக்தர்களை எப்பவுமே விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையை படிக்க சொல்லியிருக்கார். பாபா பெரும்பாலான சமயங்களில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாவே காட்சி கொடுத்திருக்கார். நிறைய பக்தர்கள் பண்டரிபுரத்துல இருக்க விட்டலாவும் பாபாவை பார்த்திருக்காங்க. பாபாவோட ஆரத்திகள் எல்லாமே பண்டரிநாதருக்கு எப்படி அங்க ஆரத்திகள் பாடப்படுகுதோ அதே பேட்டர்ன ஒத்ததா இருக்கும். அதனால ஸ்ரீ சாயி பாபாவ ஸ்ரீ சேஷ சாயின்னு நாம நாமமோட விழிக்கிறது மிகவும் பொருத்தமா இருக்கும். ஓ சாய்ராம்.